தனுசு ராசிக்கு கடன் எப்படி வருது, கடன் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவர்களால் அவர்களுக்கு கடன் கிடையாது, சேர்க்கையால் கடன் ஏற்படும். அவங்க யாரோடு சேர்றாங்களோ அதன்படி அவர்களுக்கு கடன் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்த நீங்க மனைவியை சொல்லலாம், பிள்ளைகளை சொல்லலாம். அப்ப இந்த தனுசு ராசி என்ன பண்ணும் அப்படின்னா, சில பேரு உறவுகள்ல அக்கா பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு, இந்த மாதிரி சீர் செய்யறதுக்கே கடனாளி ஆவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப உறவு முறைகள்ல சீர் செஞ்சு கடனாளி ஆகிறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசியை நம்ம சொல்லலாம். தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய தேவைக்காக, சுகத்திற்காக இவர்கள் எந்த நிலைமைக்கு எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. மது, மாது இந்த விஷயங்கள் எல்லாம் அலாவிய ஒரு ஈர்ப்பு திறன் ஏற்பட்டு இவர்கள் கடனாளி ஆவார். இதெல்லாம் நடக்கும். ஸ்டைலிஷான வாழ்க்கை, தன்னுடைய தகுதியை மீறிய ஒரு வாழ்க்கை, தன்னுடைய வருமானம் என்ன, தன்னுடைய செலவு என்ன, கணக்கு என்ன, இதெல்லாம் தாண்டி ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி அதனால கடனாளி ஆகிறார். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா, பெண்களால் ஏற்பட்ட வழக்குகள் ஏதாவது போட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு முடிவு என்பதே இல்லை. வாழ்நாள் முழுவதும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படியே சொல்லுவாங்க, சில ஊர்ல சொல்லுவாங்க, காலை பிடிச்ச பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த வழக்குகளுக்கு முடிவே கிடையாது. செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். சொத்துக்களை வித்து கூட கடன் ஆகும். சொத்துக்களை வித்து அந்த வழக்குகளை தீர்க்கவே முடியாது. எல்லாம் போயிடும். ஒன்னும் இருக்காது, கடைசியா ஜீரோவா தான் இருக்கும். அதனால ஆரம்பிக்கும் போதே நம்ம சமாதானமாக போகிறது சிறப்பு. நான் ஒரு எச்சரிக்கை மணி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வீம்புக்கு நாங்க போச்சு ஏதாவது ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எந்த பார்ட்டே கிடையாது, முடிவே கிடையாது. எதிராளி வழிக்கே வரமாட்டான். நீங்களும் போய் அவங்ககிட்ட பேச முடியாது. இதுல இடைத்தரகர்கள் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொருத்தருடைய பணத்தை இவர் மேனேஜ் பண்றது. பினாமி சொத்துக்கள் வரும். வேற யாராவது சொத்து இவர்கள் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகும். அதை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாத்து பிறகு அவர் கையில கொடுக்குற மாதிரி அதுக்குண்டான அனுபவத்தை எல்லாம் இவர் அனுபவிச்சுக்கலாம். அதனால பல லாபங்களும் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கும். இந்த இடத்துல பினாமி சொத்து அந்த பினாமி சொத்தை ஏதாவது உங்க மைண்ட் செட் மாதிரி நீங்க கொடுக்க தவறுனீங்கன்னா குடும்பத்துல கொலையே விழும். கேம் சேஞ்சர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். 12 ராசிக்கும் கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம டச் பண்ண போறோம். ஏன்னா ஆழமா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பற்றாது. அதனால முக்கியமான ஒரு தொகுப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஆன்மீக செய்திகளை நிறைய கொண்டு வரணும்ன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இந்த சேனலை மேலும் மேலும் பார்த்து எங்களுக்கு உண்டான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 12 வீடியோக்களுக்கும் ருணம், ரோகம், சத்ரு பாவகத்தை பத்தி எளிய விளக்கங்களோடு இன்றைய வீடியோ நம்ம பார்க்கலாம். அறிவாற்றல் மிகுந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஊர்ல ஒரு நாட்டாம, பஞ்சாயத்துக்காரரு அனைவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல தான் கற்ற கலையை கற்றுக் கொடுக்கிறது, அட்வைஸ் சொல்றது. ஆமா, தன் கற்ற கலையையும் வந்த அனுபவத்தையும் பிறருக்கு எடுத்து சொல்லி அவருடைய வாழ்க்கையில நன்னெறியோடு நடக்கணும் அப்படின்றத ஒரு தத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி பார்த்தோம் அப்படின்னா அது தனுசு ராசியா தான் இருக்கு. யோக ராசி அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்துக்கு உண்டான 9ஆம் இடம்னாலே அதிர்ஷ்டம், பாக்கியஸ்தானம். அப்ப அதிர்ஷ்டம் நிறைந்த ராசி அந்த தனுசு ராசிக்கு நம்ம சொல்லலாம். இப்ப தனுசு ராசிக்கு கடன் எப்படி வருது, கடன் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவர்களால் அவர்களுக்கு கடன் கிடையாது, சேர்க்கையால் கடன் ஏற்படும். அவங்க யாரோடு சேர்றாங்களோ அதன்படி அவர்களுக்கு கடன் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்த நீங்க மனைவியை சொல்லலாம், பிள்ளைகளை சொல்லலாம். அப்ப இந்த தனுசு ராசி என்ன பண்ணும் அப்படின்னா,
சில பேரு உறவுகள்ல அக்கா பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமன் பொண்ணு இந்த மாதிரி சீர் செய்யறதுக்கே கடனாளி ஆவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப உறவு முறைகள்ல சீர் செஞ்சு கடனாளி ஆவறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுசு ராசியை நம்ம சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு. நம்ம சீர் செய்யறது 1000 ரூபாயிலையும் செய்யலாம், லட்சங்கள்லையும் செய்யலாம், கோடிகள்லையும் செய்யலாம். இவர்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத ஒரு மைண்ட்ல ஏத்திண்டு தன்னுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி கூட சீர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு அமைந்துவிடும், செய்வார்கள். அதுல எந்த மாற்றம். குறிப்பா அத்தை குடும்பத்துக்கு, நம்ம கூட பிறந்தவர்களுக்கு செய்யறதுக்கு இவர்கள் கடனாளியா ஆகுவார்கள். இது நடக்கும். இதனால இவர்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். ஆனா எதையுமே பொருட்படுத்தாம இவங்க செஞ்சுட்டே தான் இருப்பார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, ஒரு பாயிண்ட். பெண்கள் வழியில் கடனாளி ஆகிறது தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய தேவைக்காக, சுகத்திற்காக இவர்கள் எந்த நிலைமைக்கு எந்த ஒரு இடத்துக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. மது, மாது இந்த விஷயங்கள் எல்லாம் அலாவிதிய ஒரு ஈர்ப்பு திறன் ஏற்பட்டு இவர்கள் கடனாளி ஆவார். இதெல்லாம் நடக்கும். ஸ்டைலிஷான வாழ்க்கை, தன்னுடைய தகுதியை மீறிய ஒரு வாழ்க்கை, தன்னுடைய வருமானம் என்ன, தன்னுடைய செலவு என்ன, கணக்கு என்ன, இதெல்லாம் தாண்டி ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி அதனால கடனாளி ஆகிறது. அந்த கடன் அவர்களை மூழ்கடிக்கும் என்பது உண்மையான கடன். இப்ப இந்த வேலை தேவையே இல்லை, இருந்தாலும் அந்த வேலையை நான் செஞ்சுட்டேன், அதனால ஒரு கிரெடிட் உண்டாயிடுச்சு. அந்த கிரெடிட்டே அவர்களுக்கு பெரிய பெரிய கிரெடிட்டா மாறிண்டே போயிடும். ஒரே ஒரு கடன் தான் முதல்ல வாங்குற மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த கடனுக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் எல்லாம் இவர்களுக்கு உருவாகும், குட்டி போட்டுட்டே போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்களுக்கு உண்டான வழக்கு அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதற்கு ஒரு முடிவு இல்லாத நிலை இருக்கும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பெண்களால் ஏற்பட்ட வழக்குகள் ஏதாவது போட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு முடிவு என்பதே இல்லை. வாழ்நாள் முழுவதும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படியே சொல்லுவாங்க, சில ஊர்ல சொல்லுவாங்க, காலை பிடிச்ச பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த வழக்குகளுக்கு முடிவே கிடையாது, செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். சொத்துக்களை வித்து கூட கடன் ஆகும். சொத்துக்களை வித்து அந்த வழக்குகளை தீர்க்கவே முடியாது, எல்லாம் போயிடும், ஒன்னும் இருக்க கடைசியா ஜீரோவா தான் இருக்கும். அதனால ஆரம்பிக்கும் போதே நம்ம சமாதானமாக போகிறது சிறப்பு. நான் ஒரு எச்சரிக்கை மணிதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வீம்புக்கு நாங்க போச்சு ஏதாவது ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எந்த பார்ட்டே கிடையாது, முடிவே கிடையாது. எதிராளி வழிக்கே வரமாட்டான், நீங்களும் போய் அவங்ககிட்ட பேச முடியாது. இதுல இடைத்தரகர்கள் வந்து சம்பாதிச்சுன்னே இருப்பாங்க. அதுல எதுக்காக வழக்கு போட்டீங்களோ அந்த சொத்துக்களே போயிடும், எல்லாரும் மதிப்பு மரியாதை எல்லாமே காணாம போயிடும். கடைசியில ஓட்டாண்டியா நின்று இருக்க வேண்டியதான். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த தனுர் ராசிக்கு நடக்கும். வழக்குன்னு ஆரம்பிச்சுட்டா அப்ப வழக்கு வராம பாதுகாப்பு பண்றது சாமர்த்தியம் தானே, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்றதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்லிட்டு இருக்கேன். இவங்க சாமர்த்தியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடனை கடன் வாங்கி அடைப்பார்கள். ஆமா, கடனே வந்து முதலாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். சில ஜாதகங்கள் யோகமா இருக்கும், எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் கடன் வாங்கி தான் வாங்குற மாதிரி அவங்க அமைப்புகள் இருக்கும். பின்னாடி அதுவே வந்து அவங்க வாழ்க்கையில முதலீடாக மாறுறதுக்கும் அது சாமர்த்தியம் தான். அந்த மாதிரி அமைப்பு ஜாதகத்துல இருக்கணும், அப்பதான் அவன் ஜாம்பவானா மாற முடியும். இன்னொருத்தருடைய பணத்தை வந்து இவர் மேனேஜ் பண்றது. பினாமி சொத்துக்கள் வரும், வேற யாராவது சொத்து இவர்கள் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகும். அதை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாத்து பிறகு அவர் கையில கொடுக்குற மாதிரி அதுக்குண்டான அனுபவத்தை எல்லாம் இவர் அனுபவிச்சுக்கலாம். அதனால பல லாபங்களும் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். இந்த இடத்துல பினாமி சொத்து வந்து அந்த பினாமி சொத்தை ஏதாவது உங்க மைண்ட் செட் மாதிரி நீங்க கொடுக்க தவறுனீங்கன்னா குடும்பத்துல கொலையே விழும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதிரி நடக்குது. ஆளை வச்சு உங்களை கொலை பண்றதுக்கு உண்டான சூழலும் நடக்கும். அதனால அந்த விஷயங்கள்லாம் கவனமா இருங்க. உங்களை பாதுகாத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை என்னவா இருக்குது அப்படின்ற பட்சத்துல சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். மரம் நடும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். அல்லது எல்லா ஆலயங்களுக்கும் போனீங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்திலையும் முக்கியமா கற்பக விருட்சம் அப்படின்னு ஏதாவது ஒரு மரம் இருக்கும். சில கோயில்ல வன்னி மரம் இருக்கும், சில கோயில்ல அரச மரம் இருக்கும், சில கோயில்ல வேப்ப மரம் இருக்கும். இந்த மரத்தை 9 முறை சுற்றி வழிபாடு பண்ணி நித்திய சாஷ்டாங்கம் பண்ணி அந்த மரத்தின் கீழே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நீங்க தியானம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து விடிவு காலம் கிடைக்கும். நீங்க மரத்தை எந்த காரணத்தை கொண்டும் வெட்டுதல் என்பது கூடாது. வீட்டுல மரப்பொருட்கள் இருக்கு, மரச்சாமான்கள் இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கு தோட்டத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுறேன். அப்படி ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா நீங்க 5 மரம் இந்த பூமியில வைக்கணும். அதுதான் விதி, அதுதான் வழி. ஆமா. அப்ப என்ன சாபம் உங்களுக்கு எங்கிருந்து வருதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பாவமும் சாபமும் நம்ம ஜாதகத்துல எதன் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு வழியில இருந்து வரணும்ல, நம்ம விமோச்சனம்னு ஒண்ணு கிடைக்கணும்ல. அப்ப இந்த அளவுக்கு நீங்க மர வழிபாடு பண்றீங்களோ, மரத்தின் கீழ் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்றீங்களோ, அல்லது மரம் நடுறதுக்கு எப்ப நீங்க உத்தேசம் ஆவறீங்களோ, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த கர்மாக்களையும் பாவங்களையும் கலைந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் காலமாக இது நடக்கும். வாழ்க 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 வாழ்க.